ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஐ அம் தி ஃபேட்டட் வில்லன் மேன்வாவோட 46வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 45 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாரும் வீடியோ லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஷீஷிங்க பார்த்திருப்பான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருப்பா. ஹீரோவுமே வந்துட்டு அவளுக்கு நிறைய பிளான் வந்துட்டு வச்சிருந்திருப்பா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல பிரைமார்டியல் ராயல் கிளான் டிவைன் நைன் டைல்ஸ் கிளானை தான் காமிக்கிறாங்க. அதாவது நம்ம மெய் இருப்பாள் அவங்களோட கிளான். அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது, என்னோட பாடி எதுக்கு என்னோட பாடி வந்து இப்படி மாறி இருக்கு, நான் எங்க இருக்கேன், ஹெவன்லி எம்பரோட பேலஸ்லாம் நான் கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தேன்ல, ஒருவேளை இந்த பாயோட ஆன்மா இருந்துட்டு என்னோட ஆன்மாவோட எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சா, ஆர் எல்ஸ் எதுக்காக என்னோட சிங்கிள் மெமரி கூட எனக்கு கிடையாது, என்னோட பேர் வந்துட்டு யிங் ஷியாங், நான் வந்துட்டு ஹெவன்லி எம்பரோட பயாலஜிக்கல் சன், ஃபியூச்சர்ல எல்லாத்தையுமே ஆழ போறவன், நான் எதுக்காக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப ஷூஃபன் யங் மிஸ்ஸோட ஹார்ஸுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுத்தியா, நீ வந்துட்டு சோம்பேறித்தனமா இருந்து குதிரைக்கு சாப்பாடு கொடுக்காம கு ஃபேமிலியோட மேட்ரியாக்கோட பர்த்டே பார்ட்டிக்கு போற ஃபங்க்ஷன் மட்டும் லேட்டா போனோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. மேட்ரியாக்னா பெண் தலைவி, கு ஃபேமிலியோட பெண் தலைவி யாரு, நம்ம ஹீரோட அம்மா தான். அப்பதான் இந்த பையனுக்கு இந்த உடம்போட சொந்தக்காரனோட பேரு தெரியுது, சூ ஃபேன். அவன் சூ ஃபேன் ஜஸ்ட் யூ வெயிட் அப்படின்னு சொல்றான். இவனே நம்ம சூ ஃபேன்னே கூப்பிட்டுக்கலாம். இவனோட உண்மையான உடம்புல இருக்கானே அவனை வந்து உண்மையான சூ ஃபேன் சொல்லிக்கலாம். அந்த உண்மையான சூ ஃபேன் வந்து ஆஹா ஆக்சுவலி நான் ஹெவன்லி எம்பரரோட ஒன்லி சன்னா வந்துட்டு மாறிட்டேன். இந்த பிரைமாரில் ராயல் கிளான்லயே மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பர்சன் அந்த ஹெவனே வந்துட்டு என்ன சூஸ் பண்ணிருக்கோ லேடி மெய். இப்போ வந்துட்டு நான் ஹெவன்லி பிரின்ஸா ஆயிருக்கேன். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பிச்சைக்காரனா இருந்தேன், அனாதையா. எல்லாருமே நான் சாகட்டும்னு விட்டப்போ நீங்க மட்டும் தான் எனக்கு வந்துட்டு லீவ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க. அந்த ஸ்டூபிட் பாய்லி வந்துட்டு உங்களை டிசர்வ் பண்ணவே கிடையாது. நான் தான் உங்களை அதிகமா லவ் பண்றேன். நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யுவென்ச்சுவலி நீங்க வந்துட்டு எனக்கு சொந்தமானவளா மாற போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட கு ஃபேமிலியோட இடத்த வந்துட்டு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வூஷாங் டைனஸ்டி சேர்ந்தவங்க வராங்க, சான்சங் வா ஃபேமிலி வராங்க, நிறைய கிளான் வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு பிரதர் கு நம்ம வந்துட்டு மறுபடியும் மீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வெல்கம் வெல்கம் எவ்ரிவன் அப்படிங்கிறப்ப யாரு இந்த யங் லேடி உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பிரதர் கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதான் என்னோட யங்கர் சிஸ்டர், இவன் வந்துட்டு ரொம்ப புவரா இருக்கா, அதனால அவளால ஒரு சொந்தமா துணி கூட வாங்க முடியல அப்படிங்கிறப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்ற அப்படின்னு அவ கேட்கிறப்ப இதை வந்துட்டு மிங்காங் பார்த்துட்டு லுக்ஸ் லைக் நான் இல்லாதப்போ இவங்கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்றா போல, இவன் வந்துட்டு ஒரு மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க வந்துட்டு நோட்டீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சாலா. கூஷாங்கோட பேசுறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. பட் கரண்ட்லி நான் இப்ப டிவைன் கிங் கல்டிவேஷன் ரம்ல இருந்தாலும் கூட இவ எந்த ரம்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னால கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோட அம்மா அவங்க வந்துட்டு மிங்காங் என்ன பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அத்தை நான் வந்துட்டு எதுவுமே பார்க்கல, கூஷாங்க தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்ப நீ அந்த பொண்ணை தானே பார்த்துட்டு இருக்க, சான்சங் வாங் ஃபேமிலியில பிறந்தவ ஜீனிஸை பத்தி நீ கேள்விப்பட்டது இல்லையா, அவளோட கல்டிவேஷன் லெவல் இருந்துட்டு இந்த வயசுல குவாசி சேக்ரெட் ரம்ல வந்துட்டு இருக்கு, உனக்கு என்ன பொறாமையா இருக்கா அப்படிங்கிறப்ப இல்ல நான் வந்துட்டு ஷாங் எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு நம்புறேன் அப்படிங்கிறப்ப நீ கவலைப்படாத, அவனோட பர்சனாலிட்டி வச்சு பார்க்கும்போது அந்த லேடிக்கு அவன் தெரிஞ்ச அவ்வளவுதான். நாட் டு மென்ஷன் நீங்க ரெண்டுமே ஒன்னா வளர்ந்துருக்கீங்க, என்னதான் அவனோட கடந்த காலத்துல சில சேஞ்சஸ் இருந்தாலும் இப்ப அவன் அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப இவன் வந்துட்டு இப்ப அப்படி இல்லனா அப்படின்னா இவனோட பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆன்ட்டிக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறப்ப உனக்கு இது இவ்வளவு நாள் கஷ்டமா இருந்திருக்குல்ல அப்படிங்கிறப்ப ஆன்ட்டி ஷாங்க வந்துட்டு இதுக்காக பிளேம் பண்ணாதீங்க, எப்பவுமே நான் தான் அவனுக்கு எதிராக கொஞ்சம் அப்ரஹன்சிவா இருக்கேன், அவனோட இறக்கத்தை வந்துட்டு வேற ஏதோ ஒரு பிளான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்ப பக்கத்துல யாராச்சும் இருக்காங்கன்னு பார்த்துட்டு மிங்காங் உனக்கு அவனோட டெமானிக்க பத்தி தெரியும்ல அப்படின்ட்டு மைண்டுக்குள்ள கேட்கிறப்ப ஆன்ட்டி எனக்கு அது தெரியும், ஷாங் வந்துட்டு என்ன நினைச்சு நிறைய ஒரி பண்ணிக்கிறான் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப உண்மையாலுமே நீ தான் என்னோட மருமக, நீ வந்துட்டு எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறப்ப நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப ஃபியூச்சர்ல அது நடக்க தானே போகுது அப்படிங்கிறப்ப சோ நான் ரீஇன்கார்னேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஃப் இயருக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஷாங் உண்மையுமே ரோவர் ரம்ஸ்ல போயிட்டு வரப்பதான் மிஸ்டீரியஸான ஃபார்ச்சூனை கிடைச்சு இப்படிலாம் மாறிட்டானா அப்படின்னு நினைச்சு ஆன்ட்டி அவன் வந்துட்டு ரோவர் ரம்ல இருந்து 2 பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்தல, ஒருத்தி வந்துட்டு ஆல்கெமி செக்ட்ல இருக்கா, இன்னொரு பொண்ணு ஷூஷிங் இருந்துட்டு உங்க கூட கல்டிவேட் பண்றதுக்கு அனுப்பிச்சு வச்சானாமே, அந்த 2 கேர்ள்ஸ் கிட்ட ஏதாச்சும் யூனிக்கா இருக்கான்னு உங்களை சொல்ல முடியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோட அம்மா இருந்துட்டு நான் அந்த லின் ஷியூவான வந்துட்டு பார்த்தது கிடையாது, அவன்ட்டு ஆல்கெமி செக்ட்டுக்கு போயிட்டா, பட் ஷூஷிங் அவளுக்கு வந்துட்டு ஒரே உடம்புல 2 ஆன்மா வந்துட்டு இருக்கு, அவளோட ஃபர்ஸ்ட் ஆன்மா வந்துட்டு ப்ராபப்ளி எங்களோட டெமானிக் செக்ட்ல இருந்த ஒரு எல்டரா தான் இருக்கணும், இருந்தாலும் கூட அவளோட ஆன்மா இருந்துட்டு பல இடத்துல வந்துட்டு ஸ்கேட்டர் ஆயிருக்கனால அது யார் அப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறப்ப மிங்காங் இருந்துட்டு என்னோட ரிசர்ச் சிமிலரா தான் இருக்கு, கூஷாங்க வந்துட்டு அவங்கள இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தி கேர் பண்ணிக்கவே கிடையாது, வேல்யூ இழந்ததுக்கு அப்புறம் அவங்களை அப்படியே ஒதுக்கி வச்சிட்டான், என்னோட போன வாழ்க்கையில அப்பர் ரம்க்கு யாருமே கூட்டிட்டே வரலையே, சோ லோவர் ரம்ல தான் ஏதோ ஒன்னு கண்டுபிடிச்சு என்னோட பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆயிருக்கணும், நான் ரீஇன்கார்னேட் ஆன உடனேமே இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கனால நான் ரீஇன்கார்னேஷன் ஆனதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுதா அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் அந்த லாங்ஷியானு அந்த பெங் ஃபேய்லாம் எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட இந்த டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவன் சீக்கிரட்டா எல்லா ஜீனிஸையுமே கொண்டுட்டு இருக்கானே அதை பத்தி கேள்விப்பட்டீங்களா, நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்களா, சோ நம்மளை விட அவன் எப்படி டிஃபரெண்டா இருப்பான் அப்படின்னு சொல்லி உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உண்மையை சொல்லிதாகணும், இது வந்துட்டு என்னமே கன்ஃபியூஸ் பண்ணுது, பட் நான் ஏலிங் கூட சண்டை போட்டப்போ என்னால அவன் பயங்கரமா இன்ஜூர்ட் ஆயிருந்தாலும் அவனோட ஃபேஸ்ல வந்துட்டு ஒரு பயமே இல்லாத லுக்கை வந்துட்டு மெயின்டைன் பண்ணான், யாரோ ஒருத்தவங்களுக்கு அவன் ஹெல்ப் பண்ற மாதிரி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருந்தான், என்னோட இன்ஜுரிஸ் வேற சிவியரா இருந்துச்சு,
அதனால நான் துரத்தி போக முடியல. பட் அவன் பயமே இல்லாம இருந்ததுக்கு என்ன காரணம் தான் தெரியல. அப்படிங்கிறப்ப இவங்க இப்படி பேசிட்டு இருந்தா ஷானர் இருந்துட்டு இந்த க்ளோத்ஸ் வந்துட்டு எக்ஸ்பென்சிவா இருக்கிறது மட்டும் இல்லாம இது எல்லாமே பழைய காலத்து மாதிரி இருக்கு, நல்ல வேலை இதை வந்துட்டு இவன் பணத்தெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வேற யார்கிட்ட தான் உனக்கு ஹெல்ப் கிடைக்குதா பிரதர் கு அப்படின்னா இன்னுமே அந்த டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவங்க ஒருத்தனை விட நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றீங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது என்னோட வெறும் கெஸ்ட் மட்டும் தான், கண்டிப்பா இந்த டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவங்க ஒரே ஆளா இருக்க வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பா ஒரு ஃபேக்ஷனே வந்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்ப அத்தனை பேர் வந்தாங்கன்னா இந்த உலகமே வந்துட்டு கம்ப்ளீட்டா டிசைர் ஆயிரும், அதுவும் ஒருத்தன் வந்தாலே பயங்கர கலாமிட்டி ஏற்படும், நிறைய பேர் வந்தாங்கன்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஹியூமனிட்டி ஆன்செஸ்டர் பேலஸ் இருக்குல்ல அதோட அந்த சயின்டிஸ்ட் சூச்சு இருக்கா இல்லையா அவர் வந்துட்டு அந்த இடத்துக்கு வர வந்துட்டு கூஷாங் அதுக்கப்புறம் இன்ஹெரிட்டர் ஆஃப் த டெமானிக் ஆர்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடக்கிற அந்த வதந்திகளை வச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டெமானிக் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டவங்க எதிராக சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு நம்ம யோசிக்கிறாங்க. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த சூச்சு இருந்துட்டு ரூமர்ஸை வச்சு பார்க்கும்பொழுது இந்த டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவன் கூஷாங்கோட இமார்டல் லேண்ட்ஸ்ல வந்து சண்டை போட்டிருக்கான். பட் பீட் பண்ண முடியாம அங்கிருந்து போயிட்டான். பட் ஹிஸ்டாரிக்கலி அந்த டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவங்க 1-on-1 பேட்டில் தோத்ததே கிடையாது, எப்பவுமே ஏதாச்சும் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுவாங்க. என்னதான் கூஷாங் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லா ட்ரூ இமார்டல்னு ரூமர் சொல்லப்பட்டிருந்தாலும் தனியாலாம் இன்ஹெரிட் பண்ணவனை வந்துட்டு இன்ஜூர் பண்ணிக்க அப்படின்னா அது நம்புற மாதிரியே இல்லையே. அது மட்டும் இல்லாம அவனோட ஃபர்ஸ்ட் விக்டம் பாய்லி நிறைய ஸ்கில் வச்சிருக்கிறவன், அவனோட ஃபியான்சேவும் ஏலிங் கூட சேர்ந்து சர்வைவ் ஆயிருக்கான். கண்டிப்பா ஒருத்தி மேல இருக்கிற லஸ்ட்னால இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்பவே முடியல. அதுக்கப்புறம் நடந்தது வந்துட்டு இன்னுமே ரொம்ப பெசாரே, ஆஸ் தோ சம்மோன் இது வந்துட்டு எல்லாத்தையுமே ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதிக்கிற மாதிரியே இருக்கு. இதுல அப்பியரான எல்லாருமே ஒரு ஸ்டோரியில இருக்கிற சைடு கேரக்டர் மாதிரியே இருக்காங்க. பட் ஒரு மெயின் கேரக்டர் ஆஃப் ஸ்டோரியா ஏலிங் இருந்துட்டு வேற யாராலையோ ஒருத்தங்களால கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கான். இதுல அந்த மெய்க்கும் வந்துட்டு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. அவன் வந்துட்டு எப்பவுமே கூஷாங்கோட க்ளோஸா வந்துட்டு இன்டராக்ட் ஆகுறதுனால இது எல்லாத்தையுமே பண்ணது கூஷாங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ஸ் அவனுக்கு தான் இதுல இருந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஹோப்ஃபுல்லி இது வந்துட்டு தப்பா தான் இருக்கணும், இல்ல அப்படின்னா நிறைய ஃபேக்ஷனுக்கு வந்துட்டு இது டெரிஃபைங்கா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெய் இருந்துட்டு வரப்போ அந்த சூஃபான் இருந்துட்டு அந்த பொண்ணு ரெண்டு சூஃபான் என்ன ஆச்சு, எந்த குதிரைக்கு எந்த ஸ்பிரிச்சுவல் கிராஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மறந்து போயிச்சா அப்படிங்கிறப்ப எனக்கு தெரியும் சிஸ்டர் கியாவர், நான் வந்து அதை அப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறப்ப அந்த கியாவர் இருந்துட்டு இதை பத்தி நீ ரொம்ப சீரியஸா இருக்கணும், நினைச்சு பாரு யங் மிஸ்டர்ஸ் மட்டும் இல்ல அப்படின்னா இந்நேரம் எங்கேயோ ஒரு கார்னர்ல நீ செத்துருப்ப அப்படிங்கிறப்ப அந்த சூஃபான் வந்துட்டு என்னால நம்பவே முடியல. ஒரு சர்வன்ட்டே இருந்துட்டு என்ன திட்டுற அளவுக்கு என்னோட ஐடென்டிட்டி வந்து இப்படி கீழ்த்தனமா போயிருச்சு, என்னோட ஐடென்டிட்டி மட்டும் இப்ப சேஞ்ச் ஆகல அப்படின்னா நேரம் இப்படி பேசி இருப்பாளா, என்னோட சோல் வந்துட்டு சேஞ்ச் ஆனதுனால எங்க அப்பா உருவாக்கி கொடுத்த அந்த டிவைன் ஸ்பிரிச்சுவல் வெப்பனும் காணாம போயிருச்சு. இப்ப நான் வந்துட்டு மத்த ஹியூமன் மாதிரி வீக்கா தான் இருக்கேன். நோ, நான் வந்துட்டு ஹெவன்லி எம்பரர் மவுண்டனோட ஸ்பிரிட்ஸ் கூட கான்டாக்ட் ஏற்படுத்தினேன் அப்படின்னா நான் யார் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். இந்த ஹெவன்லி எம்பரர் மவுண்டன் அப்படிங்கிறப்ப அந்த ஷியோவா இருந்துட்டு சூஃபான் என்ன வந்துட்டு பேசிட்டு இருக்க, என்ன ஹெவன்லி எம்பரர் மவுண்டன் உன்னை வந்துட்டு கழுத மண்டையில எது எத்திருச்சா என்ன, அதை வந்துட்டு உன மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணலாமா, இது வந்துட்டு உன்னோட கனவா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பிராக்டிகலா வச்சு கனவு காணணும், புரியுதா அப்படிங்கிறப்ப பின்னாடி மெய் இருந்துட்டு த ஹெவன்லி எம்பரர் மவுண்டனா எதுக்காக சூஃபான் இப்படி திடீர்னு நடந்துட்டு இருக்கு அப்படின்னே தெரியல. பட் அந்த பிரைமார்டியல் ஹெவன்லி எம்பரரோட மவுண்டன் ஹெவன்லி எம்பரர் இங்க பத்தி அவன் சொல்லிட்டே இருக்கான். கண்டிப்பா இதை பத்தி நான் மாஸ்டர் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் உண்மையான சூஃபாங் இருந்துட்டு இந்த ஹெவன்லி எம்பரோட பையனோட உருவத்துக்குள்ள போயிருக்கானா அவளோட தங்கச்சி இருந்துட்டு இங் யூ, அந்த யூ இருந்துட்டு பிரதர் நீ வந்துட்டு அப்பியரன்ஸை மேக் பண்றதா நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறப்ப உண்மையான சூஃபான் ஆமா ஏதாச்சும் பிரச்சனை அப்படிங்கிறப்ப அப்பாவோட பிளான் படி என்லைன்மெண்ட் பாத் இருந்துட்டு மேடானதுக்கு அப்புறம் தானே நீ அப்பியரன்ஸ் கொடுக்கணும், பட் இட்ஸ் ஆல் ரைட் நீ வந்துட்டு இதை முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொன்னா நான் வந்துட்டு அதை கேட்பேன் அப்படிங்கிறப்ப உண்மையான சூஃபான் வந்துட்டு இந்த ஹெவன்லி எம்பரோட டாட்டர் கூட அவளுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் பியூட்டியை வந்துட்டு வச்சிருக்கல. வென் நான் வந்துட்டு ஸ்டில் சர்வெண்டா இருக்கிறப்ப கூட அந்த ஸ்கைல இருக்கிற ஒரு வானவில் மாதிரி நீ இருந்த ஈமை, நீ வந்துட்டு ஒரு பாவத்தினால என்ன வந்துட்டு நீ ட்ரீட் பண்ணல, நீ வந்துட்டு மத்தவங்களோட டிஃப்ரெண்டா இருந்த, என்னோட லோலி ஸ்டேட்டஸ்னால தான் என் மேல இருந்த காதலை வந்துட்டு நீ வெளியே சொல்லாம இருந்த. ஐ அண்டர்ஸ்டாண்ட் சூன் உன்னோட ஹார்ட்டை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ண வச்சு ஹெவன்லி ஃபாக்ஸ் கிளானை ரிவைவ் பண்ணணும் அப்படிங்கிற உன்னோட ஆசையுமே வந்துட்டு நான் நிறைவேற்றுவேன். அதுக்கப்புறம் இந்த பிரைமார்டியல் ராயல் கிளான்ஸ்ல எனக்கு தான் ஹை ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா உண்மையா அவனை பார்த்து சிரிச்சது காரணம் அவ ஹீரோ பத்தி நினைச்சு சிரிச்சிட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் இங்க மிங்காங் இருந்துட்டு ஷானர் எதுக்காக நீ வந்துட்டு இங்க தனியா கூப்பிட்ட அப்படிங்கிறப்ப மிங்காங் நான் வந்துட்டு கூஷாங்கோட பேக்ரவுண்ட்ல ஒரு செக் பண்ணி பார்த்தேன், ஒரு விஷயம் வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு, அவன் பிறந்ததுல இருந்தே அவனுக்கு பிறந்ததை பார்த்தவங்க அவனுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த அர்த்தல இருந்தே காணாம போயிட்டாங்க, கிளியர்லி ஏதோ ஒரு விஷயத்த மறைக்க பாக்குறாங்க அப்படிங்கிறப்ப பிறந்ததுல இருந்து ஏதாச்சும் ஒரு தப்புன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டு மனசுக்குள்ள ஃபேக்ட் தட் கூஷாங் இருந்துட்டு டெமானிக் ஆர்ட்ஸோட பிறந்தது வந்துட்டு ஒன்லி எனக்கு அவன் அப்பாவுக்கு அவனோட அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். பட் மத்த எல்லாத்துக்குமே பீப்புள் வந்துட்டு டெமானிக் ஆர்ட்ஸோட பிறக்க மாட்டாங்க, போக போக தான் கத்துவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது உண்மை கிடையாது, பிறக்கிறப்பவே அதோட தான் பிறந்தான். சோ இவங்க வந்து என்ன மறைக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ஷானர் வந்துட்டு என்னோட டாய்ஸ்ட் ப்ளோனை திருடதுக்கு அவன் எப்பவுமே ஒரு பிளான் போட்டுருக்கான் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் அவன் சொல்ல முடியாத ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு, அதனாலதான் என்கிட்ட நிறைய ஒரு குற்ற உணர்ச்சியோட நடந்துக்கிறான். அவன் வந்துட்டு
எப்பவுமே என்னோட கோவத்தை வந்துட்டு ட்ரிகர் பண்ணி விட்டு அவனுக்கு வெறுப்பு வர வச்சு அதனால எமோஷனலா ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படிங்கிறப்ப மிங்க் அங்க இருந்துட்டு ஓ ஷேனர் போன வாழ்க்கையில நீ அவன் கையில எப்படி செத்தன்னு நினைச்சா இதெல்லாம் இப்படி சொல்லுவியா அப்படிங்கிறப்ப ஹீரோட சிஸ்டம்ல ஷேனர் வந்துட்டு உங்க மேல ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி அவளை வந்துட்டு மிஸ்டைரக்ட் பண்ணிக்கிட்டா. சோ ஃபேட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, ஃபார்ச்சூன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வருது. இங்க ஷேனர் வந்துட்டு பேக் தென் மாஸ்டர் வந்துட்டு கூஷாங் டெமானிக் கேரக்டர்ஸோட பிறந்திருக்கான், அது மட்டும் இல்ல அவனோட ஆக்ஷன்ஸுமே அப்படிதான் இருக்கு, பட் அதே சமயத்துல அது டெமானிக்காவும் இல்ல அப்படின்னு சொன்னாரு. அப்படிங்கிறப்ப மிங்காங் வந்துட்டு நிறைய கிரீச்சர்ஸ் வந்து டெமானிக் கேரக்டர்ஸோட பிறப்பாங்க, பிரைமார்டியல் டெமானிக் சோல் இல்லனா பிரைமார்டியல் டெமானிக் எனர்ஜி அந்த மாதிரி. பட் எது வந்துட்டு இவனை டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு மிங்காங் நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓ மறுபடியும் எனக்கு முதுகு பின்னாடி பேசிட்டு இருக்கீங்களா, நாங்க பாருங்க ரெஸ்ட் எடுக்க முடியாம கூட எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன், பட் நீங்க இங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஷானன் கூஷாங் எனக்கு வந்து வேற வேலை இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மிங்காங் இப்ப கான்டினென்ட்ல இருக்கிற எல்லா ஜீனியஸஸ்மே இருந்து ஒரே இடத்துல கேதர் ஆகிக்கிறதுனால உன் ஹஸ்பண்டோட ஒரிஸை வந்துட்டு நீ கொஞ்சம் ரிலீவ் பண்ணலாம்ல அப்படிங்கிறப்ப நான் எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு கேக்குறப்ப இங்க இருக்கிற எல்லா ஜீனியஸஸ்மே ரொம்ப வீக்கானவங்க தான், என்னோட பலியாடா இருக்கிறதுக்கு யாருமே சூட்டபிள் கிடையாது, பட் அந்த ஹியூமனிட்டி ஆன்செஸ்டரோட பீப்பிள் வந்து சீக்கிரமா என்ன தேடி வருவானுங்க, அவங்க வந்தாங்க அப்படின்னா நான் டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிறேன் அப்படின்னு கண்டுபிடிச்சு என்ன செத்துருவாங்க, அதுக்கப்புறம் நீ விதவையாயிருவ அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு என்ன விதவையா, அது மட்டும் இல்லாம என்ன பலியாட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ற, தோ அங்கேயே ஒருத்தி இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீஜினை தான் வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த ஊஷாங் இருந்துட்டு அக்கா அங்க பாரு அந்த கூஷாங்கும் அவரோட ஃபியான்சி இருந்துட்டு ஒன்னதான் பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப என்ன பேசுற, உன்னோட அக்கா வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல் அமேசிங், இந்த மாதிரி எல்லாருமே அவரை பாக்குறது வந்துட்டு சாதாரண விஷயம் தானே அப்படிங்கிறப்ப அவங்கள கையை அசைச்சிட்டு சி அவ வந்துட்டு பர்ஃபெக்டான பலியாடா இருப்பாள் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவளோட ஐடென்டிட்டி மட்டும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல பலியாடா தான் இருப்பா அப்படிங்கிறப்ப மிங்காக வந்துட்டு என்ன ஐடென்டிட்டி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த வேங் ஷீஜின் இருந்துட்டு அந்த ஆன்செஸ்ட்ரல் ஹியூமனிட்டி பேலஸோட ஒரு சக்சஸர், இது உனக்கு தெரியாது போலயே அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு உண்மையாவா அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவரோட போன வாழ்க்கையில வேற ஒருத்தவங்க தான் சக்சஸரா இருந்திருப்பாங்க போல, தென் அந்த ஆன்செஸ்ட்ரல் ஹியூமனிட்டி பேலஸ்க்கு ஒரே ஒரு சக்சஸர் மட்டும் இல்ல போல அப்படின்னு நினைக்கிறப்ப மிங்காங்க இருந்து மனசுக்குள்ள டேமிட் இந்த டைம் ஸ்டோரி இருந்துட்டு ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வந்துட்டு போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு ஷீஷிங் வந்து அப்படி நீ யூஸ் பண்ண முடியல அப்படின்னா வேற ஏதாச்சும் ஏன்ஷியன் ஃப்ரீக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி பாரு, இந்த இம்மார்டல் எக்ஸ் ஜீனியஸ் ஃபீனிங் கிளானோட ஃப்ளேம் டாவோய்ஸி இந்த கோல்டன் கீலின் கிளான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு ஓ மை என்னோட இரக்கமான மிங்காங் வந்துட்டு எங்க போனா என்னோட நிறைய மோசமான விஷயங்களை வந்து நீயே ஜாயின் பண்ணிக்கிற போலயே, பட் எனக்கு இந்த உன்னோட சைடு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு, கவலையப்படாத இதை ரிசால்வ் பண்ணதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இன்ஸ்டெட் ஆஃப் தட் எப்ப வந்துட்டு நீ இன்கான்டியன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒத்துக்க போற அதுக்கான ரிவார்டு வந்துட்டு எனக்கு ரொம்பவே இருந்துட்டு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோட சிஸ்டம்ல நீங்க வந்துட்டு ஹெவன் சூசனோட ஈவெண்ட்டை வந்து ட்ரிகர் பண்ணிட்டீங்க, சோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஒரு எக்ஸ்பர்ட் வந்துட்டு இங்க இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சோல் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்டா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை வந்து சிஸ்டம் இண்டிகேட் பண்ணதே இல்லையே, சோ இது வந்துட்டு யூனிக்கானதா, திஸ் இஸ் கிரேட், அவனை வந்துட்டு என்னோட பலியாடா வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.